கத்தர் என்னை எங்கள் சாட்சி அனுப்பினதுக்காக கத்தருக்கு கூடான கொடி நன்றி. இந்த அதிகாலை ஜெபம் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொடுத்துருக்கு. ஒரு 4 பேராக ஸ்டார்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு நைட்டுக்கெலாம் பண்ணலாம்னு ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் நைட்டு ரொம்ப லேட் நைட் ஆகிடுச்சு. சரி அதிகாலையில் அதை மாற்றிட்டோம். அதிகாலையில் மாற்றும்போது நிறைய பேர் அதில் கனெக்ட் ஆனாங்க. என்ன ஒன்றுனா அந்த வீக் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி பிளஸ்டாகவே இருக்கும். அதிகாலை ஜெபத்தில் கலந்துக்காத அன்றைக்கி ஒரு மாதிரி அப்செட்டாக போயிட்டே இருக்கும். ஆனால் இந்த அதிகாலை ஜெபத்தில் இருந்தது ரொம்ப வீடு பிரச்சனைக்காக நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். வீடு ரொம்ப போராட்டமாக இருந்தது. அந்த இடத்துல சமாதானமே இருக்காது. எப்போ ஜெபம் பண்ணாலுமே அந்த இடத்துல ஒரு தடையாக இருக்கும். எனக்கும் என் கணவருக்குமே நிறைய பிரச்சனை, குடும்பத்தில் நிறைய பிரச்சனை இருந்தது. அதிகாலை ஜெபம் கலந்து கொண்டு ஒரு 2 மாதத்துல நான் தனியாக வீடே போயிட்டேன். லீஸுக்கு போகவும் கத்தர் கிருபை செய்வார். ஃபஸ்ட்டு வாடகை வீடு தான் ட்ரை பண்ணேன். அப்புறம் வந்து வீட்டு ஏசப்ப நான் ஒரு படி மேலவே உனக்கு நான் பண்ணுறேன்னு சொல்லி எனக்கு லீஸுக்கு போக கத்தர் கிருபை செய்வார். அதுக்கப்புறம் தம்பிக்கு ஒரு பிரச்சனை இருந்தது. அவன் ரொம்ப குடிக்கிறதுக்கு அடிமையிட்டான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ரொம்ப அது ஒரு போராட்டமாக இருந்தது. ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கேன். ஏசப்பா இன்னும் இவன் எப்படி இருக்கான், இவனும் ரட்சிக்கப்படணும், நீ எனக்கு வாக்கு கொடுத்துருக்கீங்க ஏசப்பா. ஆனால் நான் மறந்துட்டேன் அவர் கொடுத்த வாக்கு தத்துவத்தை. ஆனால் ஏசப்பா ஒரு நாளாக அதை மறந்ததே கிடையாது. அந்த வாக்கு தத்துவத்தை திரும்ப ஞாபகப்படுத்தினே இருப்பார். நான் அதுக்காக ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆனால் அவனுக்கு ரட்சிக்கப்பட்ட பொண்ணு ஃப்ரெண்டாகி அது கூட ஒரு ரிலேஷன்ஷிப் ஆகி அவனும் ஒரு நல்ல ஒரு சபைக்கு இப்போ போயிட்டு இருக்கான். குடிக்கிறதெல்லாம் இப்போ ஸ்டாப் பண்ணிட்டான். சபையில் ஊழியத்தில் இருக்கிறான்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கத்தர் அவங்களையும் ஒரு குடும்பமாக ஆசீர்வதிச்சிருக்காரு. பாப்பா அவனோட திருமண தடைகளை கத்தர் உடைத்தேங்க. எல்லாமே அதிகாலை ஜெபம் தான். அதிகாலை ஜெபத்தை நாங்கள் ஒவ்வொரு குறிப்பாக சொல்லுவோம். அடுத்த வாரமே அதுக்கு நாங்கள் நன்றி சொல்லுவோம். நாங்கள் ஒரு ஆள் இல்லை, யாரெல்லாம் கலந்துக்கிறாங்களோ ஒரு குறிப்பு சொல்லுவோம். அந்த குறிப்புக்கு அடுத்த வாரமே அவங்க சாட்சி சொல்லுவாங்க. ஏசப்பா சுகம் கொடுத்தாரு, ஏசப்பா பலன் கொடுத்தாரு, இந்த தேவைகளை சந்திச்சாருன்னு. அதிகாலை ஜெபம் ரொம்ப எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. சண்டே டு சண்டே இந்த சண்டே பார்த்தா அதுக்கு அடுத்த சண்டே தான் அவங்களோட பிரச்சனைன்னு எனக்கு தெரியும். ஆனால் அதிகாலை ஜெபத்தில் கலந்து கொள்ளும்போது அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு அன்னைக்கே தெரியும். அந்த ஒவ்வொருத்தர் விசாரிக்கிறதுக்கு நல்லா இருந்தது. ஒரு ரிலேஷன்ஷிப்பு பாண்ட் ஆச்சு. சபையில் 2 வருஷமா வந்துட்டு இருந்தேன். ஆனால் ஒரு பாண்ட் இல்லை. பாஸ்ட் அம்மா கூட பாண்டு, அக்கா கிட்ட ஒரு கொஞ்சம் கான்வர்சேஷன் இருக்கும். ஆனால் அதிகாலை ஜெபம் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாருக்குள்ளேயும் ஒரு ரிலேஷன்ஷிப்பு பாண்ட் ஆச்சு. அதுக்கு கத்தர் தான் உதவி செய்தாங்க. கத்தருக்கு கொடானு கோடி நன்றி. என்னோட தம்பியோட குழந்தைக்கு ரொம்ப சீரியஸாக ஆயிடுச்சு. கன்சீவாக இருந்து அதுக்கப்புறம் பாப்பா பிறக்கும் போது ரொம்ப சீரியஸு. பாப்பாவும் இல்லை அந்த பொண்ணு யாரோ ஒருத்தர் தான் குழைப்பாங்க அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாங்க. அன்றைக்கி நைட் அக்கா கால் பண்ணேன். அக்கா இந்த மாதிரி சொல்கிறாங்கக்கா. இல்லைம்மா நாங்கள் ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதிகாலை ஜெபத்தை ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தாங்க. பாப்பாவுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் குழந்தை பிறந்தது. சிசேரியன் பண்ணாங்க. ஆனால் 1.5 kg தான் இருந்துச்சு. ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று சொன்னாங்க. அந்த குழந்தைக்கு மஞ்சள் காமாலை இருக்கும், பாப்பா 2 நாள் தான் இருக்கும், சொல்ல முடியாது. நாங்கள் 2 நாள் கழிச்சு மஞ்சள் காமாலை போயிடுச்சு. ஆனால் உடம்பு ஃபுல்லாக ப்ளூ கலர் மாறுது, அதனால எங்களால் எதுவுமே சொல்ல முடியல அப்படின்னு சொன்னாங்க. ஒவ்வொரு நாளும் அதிகாலை ஜெபத்தில் ஒவ்வொன்று சொல்லி பயத்தோடவே ஜெபம் பண்ணோம். கரெக்டாக ஒரு 10 நாள் 15 நாள் ஆச்சு. ஏசப்பா எந்த பிரச்சனையும் இல்லை, இந்த குழந்தைய கூப்பிட்டு போகலாம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அந்த பொண்ணு ரொம்ப ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தா. நம்ம சபைக்கும் வந்திருக்கா. அவளும் அதிகாலை ஜெபத்தில் கலந்துக்கிறேன்னு சொல்லியிருக்கிறா. சீக்கிரமாக அவங்களும் தம்பி எல்லாருமே இந்த சபைக்கு வந்துடணும். ஏன்னா இந்த சபையை நான் மிஸ் பண்ணவே விரும்பலை. நான் ஏஜி சபையிலேருந்து தான் வந்தேன். அது பெரிய சபை தான், அதுவும் நல்ல சபை தான். ஆனால் அது நான் வர விரும்பலை. ரொம்ப போராடினேன். நான் என் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன், கல்யாணத்துக்கு முன்னாடி சொன்னேன், இல்லைப்பா நான் ஏஜிலேருந்து வரமாட்டேன், நீங்கள் வேணால் நீங்கள் போங்க, என்னால் அந்த சபையிலேருந்துலாம் வர முடியாது, அங்கேயும் நல்ல ஒரு பாண்ட் இருக்குது, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஒரே ஒரு நாள் நீ வா, எங்கள் பாஸ்டர்கிட்ட மெசேஜ் கேளு, எங்கள் பாஸ்டர் நல்லா பாடுவார், நீ கேளு அது சொல்லிட்டே இருந்தார். ஃபர்ஸ்ட் டே உள்ளே வந்தேன். எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருந்தது உள்ளே வரும்போது. ஆனால் உள்ளே வந்தோடனே அது சொல்ல முடியாத ஒரு சமாதானமாக இருந்தது. ரொம்ப சமாதானமாக இருந்தது. இவ்வளோ சமாதானமாக இருக்குது இந்த சபையில். வர்ஷிப் பண்ணும்போது பாஸ்டர்ப்பா ஜெபம் பண்ணும்போது எனக்குள்ள ஆவியான பேசிகிட்டே இருக்காரு, நீ இங்கேருந்து போகக்கூடாது, இந்த சபையில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தார். எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அதுலேருந்து இந்த சபையிலேருந்து நான் போகணும் அப்படின்னு நான் யோசிக்கவே மாட்டேன். என் வீட்டுக்காரர் எங்கேயாவது தூரமாக போனால் கூட நான் இந்த சபையை விட்டு போக மாட்டேன். கர்த்தர் இந்த சபையை கொடுத்ததுக்காக நன்றி, சபையை மக்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி.